இப்போ தமிழக அரசோட அந்த கடலடி அகழாய்வு நேத்து தொடங்கியிருக்கிறாங்க. இத பத்தி நீங்க ஒரு மத்திய அரசோட தொல்லியல்துறை இயக்குனரா இருக்கிறதால நீங்க என்ன மாரி அத பார்க்குறீங்க? அதுக்கு என்ன மாரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஒரு நிச்சயமா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா தான் நான் கருதுறேன். ஏன்னா, தமிழக தொல்லியல் துறை வந்து 1990ஆம் ஆண்டுகளில் நடன காசிநாதன் தலைமையில வந்து காவேரி பூப்பட்டினத்தில வந்து கடல் ஆய்வுகள கொஞ்சம் மேற்கொண்டாங்க. அப்ப அது முழுமையாக வந்து நடந்து முடிக்கல. அப்படியே அங்க கடலுக்கடியில் ஒரு நகரம் இருந்ததற்கான அடையாளங்கள் இருப்பதாக வந்து கண்டுபிடிச்சாங்களே தவிர, முழுமையான ஆய்வு நடைபெறவில்லை. ஆனால் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை பார்த்தோம்னா, துவாரகா போன்ற பகுதியில மட்டும் தான் அவங்க அந்த கடல் ஆய்வுகள செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர, தென்னிந்தியாவுல மகாபலிபுரம் என்ற பகுதியில மட்டும் தான் கடல் ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். குறிப்பாக காவேரி பூப்பட்டினம் போன்ற இடங்கள்ல வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இதுவரை எந்த கடல் ஆய்வுகளும் செய்யல. அந்த காலகட்டத்துல, அந்த சூழ்நிலையில் இப்பொழுது தமிழக தொல்லியல் துறை வந்து காவேரி பூம்பட்டினம் பகுதியில் செய்வது வந்து மிகச்சிறந்த ஒரு பணியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால், காவேரி பூம்பட்டினம் வந்து 1965ல அகழாய்வு செஞ்சாங்க. செஞ்சபோது ஒரு முழுமையான ஒரு சங்ககால நகரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கு பக்கத்துல இருக்க சிறு சிறு கிராமங்களில் மேலையூர், கீழையூர் போன்ற இடங்கள்ல வந்து அகழாய்வு மேற்கொண்டு அங்கு கிடைத்த எச்சங்களை வைத்து ஒரு நகரமாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருதுகோள் இருந்ததே தவிர, அது காவேரி கடலில் கலக்கும் இடம் என்பதால் அது காவிரி பூம்பட்டினத்திற்கு முக்கியத்துவம் இருந்ததாக கருதி அந்த இடங்களெல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். ஆனா அந்த ஆய்வுல வந்து முழுமையான தரவுகள் நமக்கு சரியா கிடைக்கல. ஏனென்றால் காவேரி பூம்பட்டினம் நகரம் வந்து சுனாமி தாக்குதலுக்கு உட்பட்டு அழிக்கப்பட்டதா? இல்லை அது கடலுக்குள் மூழ்கி விட்டதா? என்பதற்கான எந்த ஒரு ஆய்வுகளும் இதுவரை நடக்கல. 1990களில் நடன காசிநாதன் அவர்கள் பண்ண ஆய்வுகளிலும் முழு தகவல் நமக்கு கிடைக்காத காரணத்தினால், இப்போதைக்கு இந்த ஆய்வு அவங்க தொடங்கியிருக்காங்க. ஒரு நல்ல செயல். இந்த ஆய்வு மூலம் பல தகவல்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே வந்து குமரிக்கண்டம் தொடர்பான இருவேறு கருத்து இங்க நிலவுதுங்க சார். இப்ப அதுக்கும் இந்த பூம்புகார் கடலடி அகழாய்வு பிளஸ் அங்க வந்து கட்சி ஆமா. நீங்க குமரிக்கண்டங்கிறது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். அதையும் காவேரி பூம்பட்டினையும் நீங்க வந்து ஒப்பிடக்கூடாது. ஏன்னா காவேரி பூம்பட்டினம் என்பது ஒரு சங்ககால நகரம் இருந்ததற்கான அடையாளங்களை நம்முடைய இலக்கியங்கள் பேசி இருக்கின்றன. அதனுடைய தன்மையை பேசியிருக்கு. ஆனால் அந்த நகரம் இன்று கடலால் அழிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராஃபிலிருந்து பேராசிரியர் ராஜகுரு என்பவர் வந்து இந்த கடலியல் மாற்றங்களை பற்றி வங்காள விரிகுடா கடல்களையும், அரபிக் கடல்களையும் முழுமையாக வந்து ஸ்டடி செஞ்சு அவர் ஆய்வு மேற்கொண்டு அந்த கருத்தெல்லாம் வெளியிட்டிருக்காரு. அதன்படி இந்த கடல் மாற்றங்கள் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல நடந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்முடைய வங்காள விரிகுடால காவேரி பூம்பட்டினம் நடந்ததற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏன்னா பலமுறை சுனாமி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான அடையாளங்கள் இன்னைக்கு நம்ம தரைப்பகுதியில் கிடைக்கவில்லை. கண்டிப்பாக கடல் பகுதியில் இருக்கும் என்று ஒரு அனுமானம் இருப்பதால், அந்த ஆய்வுகள் வந்து மிக முக்கியமாக நம்ம கருதுறோம். இந்த மாதிரி ஆய்வுகளை செய்தால், பல வரலாற்று தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். இப்ப தமிழக தொழில்துறை வந்து தமிழ்நாட்டுல கீழடி, ஆதிச்சநல்லூர், தொண்டர்கோட்டை, சிவகலை, மயிலாடும்பாறை இந்த பகுதியில நடத்திட்டு இருக்கிறாங்க சார். இப்ப அந்த அகழாய்வுக்கும், இந்த அகழாய்வுக்குமான வேறுபாடு என்னவா இருக்குங்க சார்? என்னன்னா, இப்ப பெரும்பாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு புதைப்படங்கள் ஆய்வு செய்றாங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்கும் என்றால், அவர்கள் வந்து புதைப்படங்களை கட்டமைத்தவர்கள் யார்? அவர்கள் வாழ்ந்த பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும். அதை செய்தால் தான் 2யும் நம்ம கம்பேர் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதேபோல இந்த காவேரி பூம்பட்டினம் ஆய்வுகள் செய்தால், அதுவும் நம்ம ரிலேட்டட் தான் ஆகும். எல்லாமே சங்க காலத்தை சார்ந்த ஒரு இடங்களாகத்தான் கருதப்படுமே தவிர, ஏனென்றால் சங்ககால இடங்கள் நம்ம புதைப்படம் தனியா பார்க்க முடியாது, வாழ்விடம் தனியா பார்க்க முடியாது. ஏனென்றால், நம்ம மெகாலித்திக்க வந்து வெறும் தனி நாகரிகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்க இலக்கியங்கள் அந்த பெருங்கற்கால நினைவுச் சின்னங்களைப் பற்றி வெகுவாக பேசுகின்றன. அப்ப 2யும் இப்ப கனெக்ட் பண்ணி நம்ம செய்யற ஆய்வுகள், ஒரு முழுமையான தரவுகளை சங்க காலத்தைப் பற்றி சொல்வதற்கான வாய்ப்புகள நமக்கு எடுத்துக் குடுக்கும். இப்ப கீழடிய பொறுத்தவரைக்கும் தொடக்கத்துல நீங்க வந்து அ நம்ம பகுதியில பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது நடத்தி நீங்க வாங்கி இங்க வந்து அகழாய்வு பண்ணீங்க. இப்ப அது மாதிரி கடலடி அகழாய்வுல தமிழக அரசோட அ மத்திய அரசு இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தெரியல. அது இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் இவங்க த தமிழக அரசு ஒரு நல்ல முன்னெடுப்ப செஞ்சிருக்காங்க. இவருடைய ஆய்வுக்கு செய்த பிறகு தான் நமக்கு தெரியும். இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. ஆய்வு முடிச்சு அவர்கள் என்ன வெளியிடுகிறார்களோ, அத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்திய அரசு செஞ்சாலும் நன்மையை பயக்கும் தான் நான் சொல்லுவேன் நானு.